மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி நடத்த இருக்கிற ஒரு மாநாடு திருச்சியில இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாயிரும். 3 மணிக்கு தொடங்க இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் போன வீடியோக்கள்ல உலகத்துல இருந்து எல்லா தமிழர்களும் வர்றாங்க இந்த மாநாடுக்குன்னு டிக்கெட் போட்டு வெளிநாடுகள் இருந்து மெனக்கெட்டு இந்த மாநாடை பார்க்க வேண்டும், சீமான் அண்ணன் அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும். நான் சீமான் அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் எந்த தொகுதியில நிக்க போறேன் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த கர்ஜனையான குரல், அதாவது சீமானாகிய நான் அப்படின்னு சொல்லி அவர் நான் எந்த தொகுதியில நிற்பேன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த குரலை கேட்பதற்காக தான் உலக தமிழர்கள் அனைவரும் திருச்சியில இன்னைக்கு ஒண்ணு கூட இருக்கிறாங்க. அப்போ இங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க தான் வருவாங்க, அதாவது வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, இப்ப திருச்சி தஞ்சாவூர் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க தான் வருவாங்க, தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அந்த கடைசி திருநெல்வேலி மாவட்டம் அந்த பகுதியில இருக்க சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்துலாம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதாவது களக்காடு, நாங்குநேரி, ராதாபுரம், வள்ளியூர், வடக்கன்குளம், காரங்காடு இந்த மாதிரி ஊர்கள்ல இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தனியாட்டு வேன் பிடிச்சு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இது அரசனு யாக்கோபுரம். உங்க பேர் என்னது? என் பேர் சுரேஷ். சுரேஷ் அண்ணன் எந்த ஊர்? நாம் தமிழர் காரங்காடு. பாருங்க, காரங்காடு நாம் தமிழர். தம்பி ஜான்சன் யாக்கோபுரம். ஐயா உங்க பேர் சொல்லிருங்க. வடக்கன்குளம். அண்ணன் உங்க பேர்? ராதாபுரம். 2 சகோதரர்கள். களக்காடு 2 பேரு. அது தம்பி யாக்கோபுரம் தான். டயர்டா இருக்கான், தூங்கிட்டான். வடக்கன்குளம் அண்ணன். ஐயாவும் வடக்கன்குளம் தான் ஏறினாங்க. எல்லாருமே வடக்கன்குளம். சரிங்களா? இதுலயே ஒரு 10 ஊர் சேர்ந்துருக்கோம். ஒரு 25 பேர் மாநாடுக்கு போய்கிட்டு இருக்கோம். நன்றி. இதுதான் எழுச்சி. இதுதான் ஒரு எழுச்சி, தமிழர்களுக்கான எழுச்சி. நாம் தமிழர் கட்சியோட வெற்றி இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடுவதனால, அதாவது கூட்டணி சேர்ந்தாதான் வெற்றி கிடைக்கும், கூட்டணி சேராத பட்சத்துல நமக்கு வெற்றியே கிடைக்காது அப்படிங்கிற அரசியல் வரலாற்றையே மாத்துவதற்கு தான் நாம் தமிழர் கட்சி இங்க வந்திருக்குது. அப்போ இதுதான் எழுச்சி. ஒவ்வொரு தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திட்டு வருது. அப்படித்தானா? அப்போ இந்த தடவையும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் போட்டியிடுது. 2026 சட்டமன்ற தேர்தலையும் இங்கேயும் தனிச்சு தான் நிற்கிறாங்க. 117 பெண்கள், 117 ஆண்களை அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. அவரும் எந்த தொகுதியில நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. அப்ப இன்னும் நீங்க அந்த மாநாடுக்கு கிளம்பல அப்படின்னா தயவு செய்து உடனே கிளம்புங்க. பக்கத்துல இருக்க ஊர்கள்ல நீங்க இப்பவுமே கிளம்புனா நீங்க மாநாடுக்கு போய் சேர்ந்துடலாம். என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சி, அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கேளுங்க. வேற கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து மாநாடுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பத்தி நீங்க கேளுங்க. மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுங்க, தமிழர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுங்க. இது நம்மளுக்கான நேரம். இந்த வாய்ப்பை தவற விட்டாட்டு மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால தயவு செய்து ஒண்ணு கூடி நாம் தமிழர் கட்சி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்டு அவங்களுடைய கருத்தை கேளுங்க. இனி இது மாநாடுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம காணொலியை போடலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.